எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கும். உணர்வு, உணர்ச்சி என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் பல முறை பேசியிருக்கின்றோம். உணர்வுனா என்ன, உணர்ச்சினா என்னன்றதுல அடிப்படை தெளிவு நமக்கு இருக்கணும். ரெண்டுமே மனதின் நிலைகள் தான். உணர்ச்சி என்பது மனம் சமநிலையற்ற தன்மையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று. உணர்வு என்பது மனம் சமநிலை தன்மையில் இருக்கும்போது வெளிப்படக்கூடிய ஒன்று. மனம் சமநிலை தன்மையில் இருக்கும்போது நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்களாகட்டும், நோக்கங்களாகட்டும், செயல்களாகட்டும் எல்லாமே தர்மத்தின் அடிப்படையில் அமையும். அந்த அடிப்படையிலான தன்மை நமக்கு ஒரு சுகத்தை தரும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம், நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குது, ஒரு நிறைவு உணர்வு நமக்கு இருக்கு. ஒருத்தர் நம்ம ஏமாத்துறோம், அந்த இது எப்படி இருக்குது, நிறைவா இல்லை, குறுகுறுப்பா இருக்குது. ஐயோ ஏமாத்துறமே அப்படின்ற ஒரு விஷயம். அது நமக்கு ஒரு சுகவீனமா இருக்குது, சுகமா இல்லை. அப்போ உணர்வுல நாம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சுகம் இருக்கும். உணர்ச்சியில நாம இருக்கும்போது நமக்குள்ள ஒரு குறுகுறுப்பும் சுகமற்ற சில தன்மையும் வரும். இந்த உணர்வு, உணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மனசுல மாறி மாறி வரக்கூடியதாக இருக்குது. திடீர்னு நம்ம உணர்வுல இருப்போம், திடீர்னு உணர்ச்சிக்கு போவோம், திடீர்னு உணர்வுக்கு வருவோம், திடீர்னு உணர்ச்சியில வந்துடும். இப்போ இந்த ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய மனித மனம் என்பது பொதுவான தன்மையை கொண்டதாக இருக்கு. எல்லாருக்குமே இது இருக்கும். கவலை இல்லாத மனுஷன் எவனாவது இருக்கானாப்பா, கோவப்படாத மனுஷன் இருக்க முடியுமாப்பா, ஊர்ல இல்லாததே நீ பண்ணிட்ட அப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ இந்த உணர்வு, உணர்ச்சி என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஆனா நாம உணர்வுகளில் எப்போதும் வாழ வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கு. எப்பவுமே நமக்கு உணர்வுல இருக்கணும்ன்ற விருப்பம் இருக்குதானே? எதுக்கு அந்த உணர்ச்சி பக்கம் போய்கிட்டு? உணர்வுலயே நம்ம இருப்போம். ஆனா இந்த உலகம் சம்பந்தமான வாழ்க்கை, கருத்துக்களை, உலகத்தினுடைய உறவுகளை நாம் சிந்திக்கும் போது அந்த மாதிரி நம்ம உணர்வுலயே இருக்க முடியாது. அப்படியான ஒரு எண்ணத்தையே சில நிகழ்வுகள், சில மனிதர்கள் கொன்று போட்டு விடுவார்கள். அப்போ நாம உணர்விலே இருக்கணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை எப்படி நிறைவேற்றுகிறது, அது எப்படி அனுபவிக்கிறது, எப்படி இருக்கும்னாது ஒரு கொஞ்ச நேரமாவது பார்க்கணுமா இல்லையா? இப்படிதாங்க இருக்கும். உணர்ச்சியில் இருந்தது நமக்கு பழகிருச்சு, ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு. ஆபீஸ்க்கு போனா சில பேர் உணர்ச்சி மயமாயிருவாங்க. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா அதுவும் உணர்ச்சி மயம்தான். அது ஒரு உணர்ச்சி, இது ஒரு உணர்ச்சி. இப்ப நம்மளே செல்ஃபா நம்ம அனலைஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம உணர்வுல இருக்கோமா, உணர்ச்சியில இருக்கோமா அப்படின்னா, நம்ம உணர்ச்சிகள்ல தான் சிக்கி இருக்கிறோம். நம்ம மனசுல திடீர்னு ஒரு கவலை வரும், திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், திடீர்னு ஒரு பயம் வரும். நாளைக்கு இவ்வளவு வேணுமே என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இவங்க இப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமே, ஐயோ அவன் அப்படி போயிட்டு வந்துட்டானே, நம்ம இப்படியே இருக்கிறோமே, இந்த மாதிரி பெருமை, இந்த மாதிரி அப்பப்போ வரும். இப்ப நம்ம கெட்ட குணங்கள்னு என்ன நினைக்கிறோம்னா, அது ஒரே டைம்ல அப்படியே பெருசா வரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அது லைட்டா வரும், லைட்டா வரும். டோட்டலா நைட்டு கணக்கு பார்க்கும்போது அது பெருசா இருக்கும். காலையில ரூ. 1, 10 மணிக்கு ஒரு ரூ. 2, ஒரு 12 மணிக்கு சாப்பிடும்போது உனக்கு பிடிச்ச சாப்பாடு வைக்கலன்னு சொல்லிட்டு நீ கோவப்பட்ட, அது ஒரு ரூ. 3. இந்த மாதிரி டோட்டலா நைட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய அமௌண்ட்ல நிப்பாங்க. ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம உணர்வுலயே இருக்கிறோம், நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். மனம் பயங்கரமா நம்மளை ஏமாத்தும். நம்மளை நீ நல்லவன் தான், நல்லவன் தான், நல்லவன் தானே நம்ப வச்சு அது சைட்ல அது பாட்டுக்கு அதை நினைச்சே செஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த மனம் ரெண்டு இல்லாடி அவன். அப்போ நம்ம எப்படி நம்மளை உணர்வுலயே நிப்பாட்டி பழக்கிறது அப்படின்னா, அதுக்குத்தான் இந்த ஆதி மூல தவம் என்று குருநாதர் சொல்லுது. நீங்கள் இறைவனை முன்னோக்கி இருக்கும்போது மட்டுமே உணர்வாளர்களாக இருக்க முடியும் என்பதுதான் விதி. இப்போ நான் ஆதி மூல தவம் பண்ணும்போது எனக்கு கவலை இருக்குதே, கவலைப்படுறதை இறைவன் பார்க்கிறானே, அங்க இறைவன் பார்க்கிறானேன்ற எண்ணத்துல இருக்கிறதுனால நீங்க உணர்வாளர்களா இருக்கிறீங்க. கவலை அப்படின்ற அந்த உணர்ச்சி உங்களுடைய கணக்கில் வராது. கெட்ட எண்ணங்கள் எனக்கு வருதே, உணர்ச்சி தானே.
அந்த எண்ணங்களை இறைவன் பார்க்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதனால கெட்ட எண்ணங்கள் உங்க கணக்குல வராது. இறைவன் பார்க்கிறான்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா? அதுதான் கணக்குல வரும். அது உணர்வு. இந்த இடத்துல பயங்கரமா அரிக்குதே! இது உணர்ச்சி தானே! உடல் உணர்ச்சி தானே! அப்ப நான் உணர்ச்சியிலயா இருக்கேன்? அத இறைவன் பார்க்கிறான்னு நினைக்கிறீங்களே, அது உணர்வு. அதுதான் கணக்குல வரும். எங்கு இறைவனுடைய இருப்பு இருக்கிறதோ, அங்கு அதுதான் கணக்கில் வரும். அவன்தான் கணக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அதனால இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நாம் இறைவனை முன்னோக்கி இருக்கின்றோம் என்ற அந்த நிலை என்பது உணர்வின் உச்சநிலை. இப்ப நீங்க ஆதி மூலத்தவம் ஏன் செய்றீங்க? உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுடைய நிகழ்வுகளை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி. குருநாதர் அதத்தான் சொல்றார். உங்கள் வாழ்க்கையே இறைவனுடைய பார்வையில் நடக்கிறது என்று நினைக்கும்போது, என்ற நிலையை நீங்கள் உணரும்போது, நீங்கள் உணர்வாளர்களாக மாறிவிடுவதை தவிர வேறொன்றும் நிகழாது. இப்போ ஒரு ஆபீஸ் போறீங்க. உங்கள பத்தி ஒரு அவதூறை ஒருவர் இன்னொருவரிடம் சொல்லிவிட்டதாக ஒருவர் உங்களிடம் சொல்லுகிறார். இப்போ உடனே என்ன வரும்? அவன் இப்படி சொல்லிட்டானே! அவனுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறேன். இப்படி கேவலமா நடந்துப்பான்னு நினைக்கவே இல்லையே! இப்படி நீங்க சொல்றீங்க. இப்போ இறைவன் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் எனும்போது, அவன அவன தூற்றக்கூடிய ஒரு தன்மை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா, அத இறைவன் பார்த்துட்டானே! நீங்க செய்யாத ஒண்ண செஞ்சதா அவன் அவன்ட்ட சொல்லியிருக்கான். அந்த இறைவன் பார்த்துட்டானே! அப்ப அந்த தீர்ப்பு அவனிடம் தானே இருக்கிறது. இப்ப அவன நீங்க தூற்றி என்ன செய்ய போறீங்க? நீங்க கணக்கு வாங்குறத விட, அவன் கணக்கு வாங்குறது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் இறைவனால் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற உணர்வில் நாம் இருத்தி நம்மை பழக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம் கழிந்து போக ஆரம்பிச்சுரும். எல்லாம் போய்க்கிட்டே இருக்கும். அதான் ஒரு பொதுவான எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, ஒரு கெட்ட தண்ணி இருக்குது. நல்ல தண்ணிய ஊத்த, 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 ஊத்த அது நல்ல தண்ணியா மாறும். எல்லாமே இப்ப நம்ம நான் அன்னைக்கு கூட சொன்னேன். நம்ம ஒரு மாரி நீங்க உட்கார்ந்திருக்கிறீங்க. ஆனா இறைவன் பார்க்கிறாங்கம்போது, அந்த இதுலயே கூட ஒரு ஒழுங்கு ஏற்படும். இப்ப நீங்க இப்படி உட்கார்ந்து இறைவன் என்ன பார்த்துட்டு இருக்கான்னு நீங்க நினைக்க முடியாது உங்களால. ஆட்டோமேட்டிக்கா அந்த பாஸ்டர் கரெக்ஷன் ஆயிடும். கரெக்ஷன் ஆயி ஒரு பெர்ஃபெக்ட் பாஸ்டர்ல நீங்க உட்காருவீங்க. ஏன்னா, அந்த இடத்துல பிரபஞ்ச சூழல் என்பது, பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் என்பது உங்களை மையம் கொண்டதாக இருக்கும். இந்த இஸ்லாம்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்க மாஸ்டர் எங்களுக்கு சொன்னது. எங்கெல்லாம் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ, எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வானவர்கள் அப்படியே வந்துருவாங்க. "ஏய்! இறைவன பத்தி பேசுறாங்கப்பா. வாங்கப்பா நம்மளும் போய் உட்காருவோம்." ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதான். எங்கெல்லாம் இறைவனுடைய பேச்சுக்கள் பேசப்படுகிறதோ அங்க அவர்கள் செல்வது. இது அங்க சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம ஆற்றல், எனர்ஜி அடிப்படையில என்ன சொல்றோம்? நீங்கள் உணர்வாளர்களாக இருக்கும்போது, பிரபஞ்ச உயிர்க்கூறுகளின் தன்மை, தூய்மையான பிரபஞ்ச உயிர்க்கூறுகளின் தன்மை உங்களை சூழுகிறது. அவ்வாறு உங்களை அது சூழும்போது, அது உங்களுக்குள், உங்கள் உடலில், மனதில், ஆற்றல் தன்மைகளில் ஒழுங்குகளை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அதனாலதான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதிலிருந்து இப்படி வந்துடுறீங்க. அப்படி உங்களால ஒரு ஒரு ஒழுக்கமில்லாத பாஸ்டர்ல உட்கார்ந்து, இறைவன் என்ன பார்க்கிறான்னு உங்களால நினைக்க முடியாது. உங்களால முடியாது. செஞ்சு பாருங்க. பிரபஞ்ச உயிர்க்கூறுகளுடைய உந்துதலால் அதை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடும். இதுதான் இந்த ஆதிமூலத் தவத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய அந்த உணர்வின் எழுச்சி, உணர்வின் ஸ்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம உணர்வாளர்களாக இருக்கிறோம். எப்போது? ஆதிமூலத் தவம் செய்யும்போது. விபாஷனாவுடைய பேசிக்ஸ்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாரி உணர்வாளர்களா நம்ம இருக்க முடியாது. உணர்ச்சிகள் எழும். உச்சமாக எழும். மனம் மனம் 2லிருந்து ஏகப்பட்ட பதிவுகள் வெளிவரும். அதெல்லாம் உணர்ச்சி தான். கெட்ட பதிவுகள் எல்லாம் உணர்ச்சி தான். அதாவது அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? பார்க்கடல கடையும்போது விஷம் வந்த மாரி நீங்க ஃபார்ம் 3 பண்ணும்போது விஷத்த தவிர எதுவுமே வராது. அத இறைவன்ட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிற அந்த செயல நீங்க செய்யும்போது, நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உங்களுக்கு நன்மை. அந்த மாரி ஆதிமூல தவத்தின் மூலம் தான் நாம் உணர்வாளர்களாக அதாவது உங்க வாழ்க்கையவே நீங்கள் பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஆதிமூலம். என்ன நீ பார்த்துக்கோ அவ்வளவுதான்.
அப்ப நீ இன்னும் செய்ய மாட்டியா, சும்மா தான் இருப்பியான்னா, உன்னைய நான் செய்ய வைப்பேன். உனக்கு வாய்ப்புகள் தருவேன், சூழல்கள் அமைச்சு தருவேன். அந்த சூழல்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை தருவேன். செய்யறது நீதான். நான் உனக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா. செய்யறதுக்கான ஆற்றலை தருவேன். ஏன்னா, உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு தர்றதா இருந்தா, எல்லாத்தையும் நானே செஞ்சுருவேனே, உன்னை எதுக்கு நான் படைக்கணும்? உனக்கு நீதான் செஞ்சாகணும். கர்மத்தை நீதான் செய்ய வேண்டும். என்னால எந்த கர்மமும் செய்ய முடியாது. ஆனா, உனக்கு நான் கைட் பண்றேன். எங்க எப்படி பண்ணணும், எங்க எப்படி பண்ணக்கூடாதுன்னு கைட் பண்றேன், எனர்ஜி தர்றேன், எல்லாம் ஆனா நீதான் செஞ்சாகணும். ஏன்னா, நானு உனக்கு தேர்ந்தெடுத்தலுக்கான சுதந்திரத்தை கொடுத்து விட்டேன். அதை உன்னுடைய மரணம் வரை நான் அதில் தலையிட மாட்டேன் என்று நானே செல்ஃபா கமிட்டட் ஆயிட்டேன். அதனால ஐ வில் நாட் ஹெல்ப் யூ. பட் ஐ வில் கைட் யூ. இதுதான் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி. புத்தக வாசிப்பு நம்ம படிச்சிருக்கோம். இறைவனிடம் நீங்கள் ஏதாவது ஒன்றை கேட்டால் அவன் அதற்குரிய ஞானங்களை தருவானே தவிர மேஜிக் எல்லாம் நடக்காது. நீங்கள் தான் செய்தாக வேண்டும். செயல் செய்தாக வேண்டும். ஆதிமூல தவம் என்பது நம்மை உணர்வில் நிலைக்க வைக்கும். நம்முடைய வாழ்வை சிறக்க வைக்கும் என்ற இந்த புரிதலோடு இன்றைய ஆதிமூல தவத்தை நாம் துவங்கலாம். தியானத்தினுடைய முதல் படியை தொடங்கி அதுக்கப்புறம் ஆதிமூல தவம் செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். இல்லாட்டினா நேரடியா ஆதிமூல தவத்துக்கு போகலாம். ரெண்டுமே அக்செப்டபிள் தான். உங்களுடைய விருப்பம். நாம் அனைவரும் இப்போது தியானத்தை தொடங்க.
மகா சக்தியை நீங்கள் முன்னோக்கி தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மகா சக்தி உங்களை முழுமையாக நேரடியாக உற்று நோக்கியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக தவம் செய்யுங்கள். மகா சக்தியினுடைய பார்வைகள் அடைய முடியாத இடம் எங்கும் இல்லை. அது அனைத்தையும் அறிந்து கொண்டதாக இருக்கிறது என்ற உணர்வோடு முழுமையான தவத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள்.
தியானத்தை நிறைவு செய்து கண்களை திரும்ப. இந்த ஆதிமூல தவம் என்பது ஏதோ புதிய ஒரு முறையே கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ரொம்ப பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படை. இது பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படையே இறைவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதுதான். ஏன்னா அந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் மனிதனை ஒழுங்குபடுத்த முடியும். வேற எந்த நினைப்புமே ஒழுங்குபடுத்த முடியாது. இப்ப நம்ம வீட்டுல சாமி போட்டோ மாட்டி வச்சிருக்கிறோம், பூஜை அறை வச்சிருக்கிறோம், கோயிலுக்கு முக்கு முக்கு கோயில்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுக்காக? எல்லா இடத்துலயும் இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. பிள்ளையார் சொல்லிலாம் போடுற மாதிரி அவன் தான் எல்லாத்தையும் தொடங்குறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. அதனால இது ரொம்ப பழைய ஒரு விஷயம்தான். பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படை. நேத்து நம்ம சொன்ன மாரி, இந்த அடிப்படைய மட்டும் கிளியர் பண்ணிட்டாங்க. அத மட்டும் டெவலப் ஆகாம மீதி எல்லாம் அதுக்கு மேல கட்டப்பட்ட அலங்காரங்கள் எல்லாத்தையுமே மக்கள் வச்சுக்கிட்டாங்க. இப்ப கூட நீங்க கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, அந்த கோவில் அப்படிங்கிற அந்த இடத்த நீங்க பயன்படுத்தி, ஏன்னா அந்த இடம் ஒரு சூழல உருவாக்கி தருது. நீங்க அங்க ஒரு குளிர்ச்சி இருக்கும், அங்க ஒரு அமைதி இருக்கும், தூய்மை இருக்கும். அந்த சூழல்ல நீங்க தியானிக்கிறதுக்கு, தவம் புரிவதற்கு ஒரு பிடிக்கும் உங்களுக்கு. அதே சூழல் நீங்க வீட்ல உருவாக்கிக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். எங்கேனாலும் உருவாக்கிக்கங்க, எங்கேனாலும் செய்யுங்க. செய்ய வேண்டிய செயல் என்னன்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அத தவிர்த்துட்டு நம்ம வேற எதையுமே செய்ய தேவையே கிடையாது. இப்போ அந்த சிலை வழிபாடு, அந்த உருவங்கள் இதெல்லாம் எதுக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அத கடந்து போகணும். அது அவசியம் இல்லாத நிலையிலும் கூட நான் என்னால் அந்த உணர்வை நிலைப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற அந்த நிலையை நோக்கி நான் உயர வேண்டும். ஏன்னா அதுதான் உண்மை நிலை, சத்திய நிலை அதுதான். அது உங்களுக்கு தான் ரெஃபரன்ஸ். இறைவன் அந்த வடிவத்தில் இருக்கானான்னு யாருக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ். ஆனால் இறைவன் சக்தி வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்பதை எப்போதும் நாம் உணர்ந்தவர்களாக இருந்து அந்த நிலையை நோக்கி நாம் நகர வேண்டும். ஆதிமூல தவத்தை நாம் தொடர்வோம். அடுத்த தியான வகுப்புகளை நாம் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.